அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அவர் பழியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் பழியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளா என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாடும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்களோருடனாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரங்களே, இன்று நமது தாய் திருச்சபையானவள் புனித பவுஸ்டீனாவினுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற இன்றைய நாளிலே ஆண்டவருடைய இறை வார்த்தைகள், நாங்கள் ஆண்டவரிலே உறுதியான விசுவாசம் கொண்ட மக்களாகவும் எங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மை இறைவனை அனுபவிக்கின்றவர்களாக எங்களோட விசுவாச வாழ்வு எழுச்சி பெற இன்றைய திருப்பலியிலே உருக்கமாக இறைவனை பார்த்து மன்றாடுவோம். சகோதர சகோதரங்களை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவ நிலைகளை ஏற்று ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றிற்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும்
இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்களும் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்வீராக. உமோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். யோபு நூலிலிருந்து வாசகம். யோபு ஆண்டவருக்கு கூறிய பதில். நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அறிவேன் அதனை. நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. அளவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டீர். உம்மையில் நான் தான் புரியாதவற்றை புகழ்கிறேன். அவை எனக்கு விளங்கா அளவுக்கு விந்தையானவை. உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன். ஆனால் இப்பொழுது என் கண்களை உம்மை காண்கின்றன. ஆகையால் என்னையே நொந்து கொள்கின்றேன். புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகின்றேன். யோபின் முன்னைய நாள்களில் இருந்ததை விட பின்னைய நாள்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார். இப்பொழுது 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர் மாடுகளும் 1000 பெட்டைக் கழுதைகளும் அவருக்கு இருந்தன. அவருக்கு 7 புதல்வர்களும் 3 புதல்வியரும் பிறந்தனர். மூத்த மகளுக்கு எமிமா என்றும், இரண்டாவது மகளுக்கு கெட்டிஷா என்றும், மூன்றாவது மகளுக்கு கெரேன் அப்பூக்கு என்றும் பெயரிட்டார். யோபுவின் புதல்வரைப் போல் அழகு வாய்ந்த நங்கையர் நாடெங்கும் இருந்ததில்லை. அவர்களின் தந்தை அவர்களின் சகோதரிகளோடு அவர்களுக்கு சொத்தில் உரிமை கொடுத்தார். அதன் பின் யோபு 140 ஆண்டுகள் வாழ்ந்தார். தம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 4ஆம் தலைமுறை வரை கண்டுகளித்தார். இவ்வாறு யோபு முதுமை அடைந்து பல்லாண்டு வாழ்ந்து இறந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். உம் ஊழியன் மீது உமது முக ஒளியை வீசச் செய்யும். உம் ஊழியன் மீது உமது முக ஒளியை வீசச் செய்யும். நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும். ஏனெனில் உம் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே. அதனால் உன் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். உம் ஊழியன் மீது உமது முக ஒளியை வீசச் செய்யும். ஆண்டவரே, உமது நீதி தீர்ப்புகள் நேரியவை என அறிவேன். நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரி. உம் ஒழுங்குமுறைகளின் படியே அனைத்தும் இன்று வரை நிலைத்துள்ளன. ஏனெனில் அவை உமக்கு ஊழியம் செய்கின்றன. உம் ஊழியன் மீது
உமது முக ஒளியை வீசச் செய்யும். ஊழியன் நான் எனக்கு நுண்ணறிவு புகட்டும், அப்போது ஒழுங்குமுறைகளை அறிந்து கொள்வேன். சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது, அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊற்றுகின்றது. ஒளியன் மீது உமது முக ஒளியை வீசச் செய்யும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் அனுப்பப்பட்ட 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபடுகின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்தில் இருந்து சாத்தான் மின்னலை போல விழக் கண்டேன். பாம்புகளையும் தோள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபடுகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரங்களே,
பொது காலத்தினுடைய 26வது வாரத்தின் இறுதி நாளாகிய இன்று நம்முடைய தாய் திருச்சபையானவள் புனித பவுஸ்டினாவினுடைய திருவிழாவை கொண்டாடி நாங்கள் எங்களுடைய வாழ்விலே ஏற்படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், கலக்கங்கள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு எங்களோடு பயணிக்காது அவைகளெல்லாம் ஒரு குறுகிய காலத்திற்கு நாங்கள் இறைவனுடைய அன்பையும் அவருடைய ஆதரவையும் இரக்கத்தையும் சுவைப்பதற்காக கடவுளாலே எங்களுக்கு தரப்படுகின்ற செயற்பாடுகள் என்பதை இன்றைய நாளிலே இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றது. இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், கடவுளிலே மிகவும் விசுவாசம் கொண்ட ஜோபுவை சாத்தான் ஆண்டவரிடம் சென்று அனுமதி கேட்கிறான். நான் இந்த மனிதனை சோதிக்க வேண்டும், இவனுடைய விசுவாசத்தை நான் சோதித்து பார்க்க வேண்டும், இவன் எவ்வாறு உம்மிலே விசுவாசத்தோடு இருக்கிறான் என்பதை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கடவுளிடம் அனுமதி கேட்ட பொழுது கடவுள் சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறார். எப்படி என்று சொன்னால், அவனுடைய உயிரை தவிர வேறு எல்லாவற்றிலும் உனக்கு அதிகாரம் உண்டு, எந்த விதத்திலும் நீ அவரை சோதிக்கலாம் என்று நாங்கள் பார்க்கிறோம். சாத்தான் ஜோபுவிடம் சென்று எல்லா விதமான சோதனைகளையும் கொடுக்கிறது. அவருக்கு இருந்த சொத்துக்கள், ஆடு மாடு காணி நிலம் எல்லாவற்றையும் அவரிடமிருந்து இல்லாமாக்கிய பொழுதும் ஜோபுவிடம் இருந்த வார்த்தை, அவருடைய விசுவாசம் அவரை இவ்வாறு சொல்ல தூண்டுகிறது. எப்படி என்று சொன்னால், கடவுள் தந்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்கள் 72 பேரையும் 2 பேராக அனுப்புகிறார். அவர்களை தன்னுடைய பணிக்காக அனுப்புகின்ற பொழுது அவருக்கு தெரியும் இந்த பணி எத்தகையது, எவ்வாறானது, எப்படி துன்பங்கள் துயரங்கள் நிறைந்த பணி, அவர்கள் சோதிக்கப்படுவார்கள் என்று தெரிந்தும் அவர்களை அனுப்புகிறார். எவ்வாறு என்று சொன்னால், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல. அங்கே சென்றவர்கள் ஆண்டவருடைய பெயராலே எல்லாவற்றையும் செய்கிறார்கள். அவர்கள் பேய்களை ஓட்டுகிறார்கள், குணமாக்குகிறார்கள், வல்ல செயல்கள் செய்கிறார்கள். எல்லோரும் அவர்களுடைய போதனையை கேட்டு மலைத்து போகிறார்கள். ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் அதோடு நின்று விடவில்லை, ஆண்டவரிடம் மீண்டும் வருகிறார்கள். வந்து தங்களுடைய மகிழ்ச்சியை எவ்வாறு வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே, உம்முடைய பெயரை சொல்லுகின்ற பொழுது பேய்கள் கூட எங்களுக்கு அடி பணிகின்றனவே என்று சொல்லி தங்கள் பெருமிதத்தோடு ஆண்டவரிடம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு அவர்களுடைய அந்த பெருமித தன்மையை எவ்வாறு கடிந்து கொள்கிறார் என்று சொன்னால், ஒரு வகையான கடிந்து கொள்வதாக இருந்தாலும் ஒரு விதத்திலே அவர் தன்னுடைய மகிழ்ச்சியை தன்னுடைய சீடர்களுக்கு இவ்வாறு வெளிப்படுத்துகிறார். எப்படி என்று சொன்னால், நான் இந்த உலகத்திற்கு வந்தது தந்தையினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, அதே பணியை நீங்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகள் இவ்வாறு சொல்கின்றது, நீங்கள் பேய்களை ஓட்டினீர்கள், நோய்களை குணமாக்கினீர்கள் என்று நினைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டாம், மாறாக விண்ணகத்திலே உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடையுங்கள். ஆகவே நாமும் எம்முடைய வாழ்விலே செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் கடவுளுடைய துணையோடு நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் நாங்கள் ஆண்டவருடைய பெயர் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய பெயர் தான் அங்கே முதன்மையாக இருக்க வேண்டும். நான் செய்கிறேன் என்று அல்ல, மாறாக ஆண்டவரும் அவருடைய பெயரும் அவருடைய நாமமும் போற்றப்பட வேண்டும், புகழப்பட வேண்டும். அதைத்தான் இன்றைய சீடர்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையிலே கூறுகின்றார். நீங்கள் பேய்களை ஓட்டுவது, நீங்கள் நோய்களை குணமாக்குவது நினைத்து பெருமிதம் அடைய வேண்டாம். உங்களுடைய பெயர்கள் விண்ணகத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது என்பதை நினைத்து மகிழும்படியாக நாமும் அதே வார்த்தைகளை நம்முடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டவர்களாக, தந்தையினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக, எல்லா செயற்பாடுகளிலும் நாங்கள் எங்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற செயற்பாடுகளில் மட்டுமல்ல, எங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் துக்கங்கள் கவலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய பெயர் மகிமைப்படுத்தப்பட, அவருடைய அன்பை நாங்கள் சுவைக்க, அவருடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வரம் வேண்டி இன்றைய திருப்பலியிலே உருக்கமாக இறைவனை பார்த்து மன்றாடுவோம். ஆமேன்.
ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையில் இருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்தப் பெறுவீராக. எனில் உமது வல்லமையில் இருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மல்கம் கார்டினல் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பவுஸ்டினா, இவ்வுலகிலும் கொண்டவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஜாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிழம் தாமனை காத்து நித்திய அளிப்பதாக. ஆன்மீக நற்கருணை சிபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்றவர்களாக இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி
உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வந்தோம் உம்மை கூடி ஓமாசில்லா தாயே, சந்தோஷமாக பாடி உம் தாழ்பணியல்வே. வந்தோம் உம்மை மாசில்லா தாயே, சந்தோஷமாக